இந்த நிகழ்ச்சியை புதிய எஃப்எம் ஸ்டேஷன்ல எல்லாருமே என்ஜாய் பண்ண போறீங்க. வித் ஆர்ஜே வருண் நாச்சி சௌமியா அவர்கள். வணக்கம். வணக்கம் வருண். அதான் இன்னைக்கு வணக்கம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கு. அது கொஞ்சம் பவ்யமா கொடுக்கலாம்னா. பவ்யமா. இந்த ஒரு வீக் பத்தி நம்ம பேச போறோம். நம்ம அனுசரிக்க போற ஒரு வீக் பத்தி, அப்சர்வ் பண்ண ஒரு வீக் பத்தி பேச போறோம். இந்த வீக் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா அன்அசிஸ்டட் ஹோம் பர்த் வீக். ஓகே, அன்அசிஸ்டட் ஹோம் பர்த். அதாவது இது பாத்தீங்கன்னா வந்து வீட்லயே பிரசவம் பாக்குறது, அத வந்து இவ்வளவு காம்ப்ளிகேட் பண்ணி அன்அசிஸ்டட் ஹோம் பர்த் அப்படின்னா வந்து பேர் வச்சிருக்காங்க. அதனால நம்ம கடைசியா எங்க பாத்திருப்போம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பழைய தமிழ் சினிமால தான் பாத்திருப்போம். நான் வந்து நாட்டாம படத்துல பாத்திருக்கேன்னு நினைக்கிறேன். பட் எல்லாம் பாத்தீங்கன்னா இயல்பா அதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்களா, மேபி நம்ம தாத்தாங்களாம் கூட அப்படிதான் பிறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் பாத்தீங்கன்னா வந்து அந்த காலத்துல இருந்து ரொம்ப சாதாரணமா வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த மருத்துவச்சி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு கிராமத்துக்கு ஒருத்தவங்க இருப்பாங்க. பிரசவ வலி வந்த உடனே அவங்களை கூட்டு வருவாங்க. அவங்க வந்து பிரசவம் பார்த்துருவாங்க. ஒரு மணி நேரத்துக்குள்ள எல்லாமே முடிஞ்சிடும். இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வலியே இல்லாம தேவையில்லாத மருந்துகள்லாம் இல்லாம பிரசவத்தை வந்து ரொம்ப சுகமா பார்த்துட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட். அதெல்லாம் நம்ம மறந்துட்டோம் அப்படின்னு நினைக்கும் போது தான் இந்த மாதிரி ஒரு நாள் எடுக்கணும்னு தோணுச்சு. சுகப்பிரசவம் வந்து உண்மையிலேயே சுகமா இருக்கும் இந்த மாதிரி ஒரு வழிமுறையில பண்ணா அப்படின்னு சொல்ல வரீங்க இல்லையா? இந்த வீக் பத்தி பேசுறதுக்காக 8 மணிக்கு ஒரு கெஸ்ட் வராரு. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான செய்தி வந்து நான் உங்ககிட்ட சொல்ல வந்திருக்கேன் வரும். நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பசுமை உணவுகள் பகுதியும் பொக்கிஷம் பகுதியும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாளைக்கும் கிடையாது. நோ ப்ராப்ளம் சௌமியா, நம்மளுக்கு தான் வந்து இன்னும் 2 பகுதி வந்திருக்குல்ல உள்ள. ஓகே, பட் அதுக்கு முன்னாடி வந்து இப்போ உடலும் உள்ளமும் பகுதியில வந்து நம்ம உடலும் உள்ளமும் இணைக்க போறோம். உடல் பயிற்சி பார்க்கலாம். இன்று நாம் வேதாத்ரி மகரிஷி அவர்களால் வடிவமைக்கப்பட்ட எளிய முறை கண் பயிற்சியை தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இப்போ 3வது நிலையில் இந்த பயிற்சிகளை செய்ய இருக்கிறோம். இப்போ ஆப்போசிட் டைரக்ஷன், வலது தொடையொட்டி கைகளை கொண்டு வருகிறோம். கண்களால் பெருவிரலை பார்க்கிறோம். இதே மாதிரி இடது பக்கம் நோக்கி கைகளை உயர்த்தணும். ஸ்டார்ட். அப், டவுன், அப், டவுன், அப், டவுன், அப், down, up, down. நார்மல். மீண்டும் ஸ்டார்டிங் பொசிஷனுக்கு தொடையிடையே நம்முடைய கைகளை கொண்டு வருகிறோம். மீண்டும் ஸ்டார்டிங் பொசிஷனுக்கு 2 கால்களுக்கு இடையே நம்முடைய கைகளை கொண்டு வருகிறோம். இப்போ கைப்பயிற்சியுடைய 3வது நிலை 4வது நிலை செய்திருக்கிறோம். முதல் 2 நிலை பார்க்கும் பொழுது ஒரு பிளஸ் சைன் மாதிரி இருந்ததுங்க. இப்பொழுது 3வது நிலையும் 4வது நிலையும் பார்க்கும் பொழுது ஒரு மல்டிப்ளிகேஷன் சைன் மாதிரி இருக்கு. இப்போ அடுத்த நிலை செய்ய இருக்கிறோம். வட்டமாக கைகளை கொண்டு வர வேண்டும். ஃபர்ஸ்ட் கிளாக் வைஸில் ஒரு 5 முறை, பிறகு ஆன்டி கிளாக் வைஸில் ஒரு 5 முறை. கிளாக் வைஸில் செய்யும் பொழுது ஒரு பெரிய வட்டமாக, உடலை ஒட்டிய ஒரு வட்டமாக கைகளை கொண்டு வர வேண்டும். அப்படி கொண்டு வரும் பொழுது நம்முடைய 2 கண்களால் நம்முடைய கை பெருவிரலை நாம் கவனித்து கொண்டே இருக்க வேண்டும். இப்போ ஒரு முறை செய்து காட்டுவாங்க. முதல்ல கிளாக் வைஸ் இடது பக்கமாக கைகளை உயர்த்தி வலது பக்கமாக கையை இறக்க வேண்டும். ஸ்டார்ட். 1, கண் பெருவிரலை கவனித்து கொண்டே இருக்க வேண்டும். 2, நிறுத்தாம சுத்தணும். 3, 4, 5. Opposite. Start. 1, 2, 3. மணிகண்டன் நிறுத்தி சுத்துறீங்க, நிறுத்தாம கண்டினியூஸா சுத்துங்க. 4, 5. நார்மல். இது கண் பயிற்சியினுடைய 5வது நிலை 6வது நிலை. இப்போ அடுத்ததாக கண்களில் ஏற்படக்கூடிய ஒரு முக்கியமான குறைபாடு ஷார்ட் சைட், லாங் சைட்னு சொல்லுவாங்க. இந்த 2 குறைபாடுகளையும் சரி செய்யக்கூடிய ஒரு பயிற்சி தான் 7வது நிலை. இதற்கு மீண்டும் நம்முடைய கைகளை மடிக்க வேண்டும். மடித்து மூக்கினுடைய நுனியிலிருந்து ஒரு 3 இன்ச் டிஸ்டன்ஸில் நம்முடைய கைகளை வைத்து கொள்ள வேண்டும். இப்போ கைகளை மடிச்சிடலாங்க. மீண்டும் மூக்கை நோக்கி மடிக்கிறோம். மூக்கிலிருந்து ஒரு 3 இன்ச் டிஸ்டன்ஸில் கை இருக்கணும். கண்களால்
ஓவியா கையை இன்னும் மடிக்கலாம்ப்பா. மூக்கிலிருந்து வெறும் 3 இன்ச் டிஸ்டன்ஸ். 3 இன்ச் டிஸ்டன்ஸில் தான் கை இருக்கான்னு பாருங்க. இன்னும் கிட்ட கொண்டு வரலாம். இன்னும் கொஞ்சம் கிட்ட கொண்டு வரலாம். யோகராஜ், நீங்களும் உங்களுடைய கையை இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக மடிக்கலாம். மூக்கிலிருந்து ஒரு 3 இன்ச் டிஸ்டன்ஸ். இப்போ கண்களால் 2 பெருவிரல்களையும் பார்க்கிறோம். அவுட்டுன்னு சொல்லும் பொழுது கண்களால் பெருவிரலை பார்த்து கொண்டே கையை நேராக நீட்ட வேண்டும். மீண்டும் இன் என்று சொல்லும் பொழுது மீண்டும் ஸ்டார்டிங் பொசிஷனுக்கு கையை மடித்து மூக்கிலிருந்து ஒரு 3 இன்ச் டிஸ்டன்ஸில் கையை கொண்டு வந்து நிறுத்த வேண்டும். இந்த மாதிரி ஒரு 5 முறை செய்ய வேண்டும். இப்போ கண்களால் பெருவிரலை பாருங்க. ஸ்டார்ட், அவுட், பார்த்து கொண்டே கையை ஸ்ட்ரைட்டாக நீட்டுறோம். இன், ஸ்டார்டிங் பொசிஷன் கொண்டு வரோம். அவுட், in, out, in, out, in, out, in. நார்மல். கண்ணில் இருக்கக்கூடிய தசைகளுக்கு பயிற்சி கொடுத்திருக்கிறோம். அந்த தசைகளுக்கு மீண்டும் ஒரு சமநிலையை கொண்டு வர வேண்டும். கண்களில் இருக்கக்கூடிய தசைகளுக்கு பயிற்சி கொடுத்திருக்கிறோம். அந்த தசைகளில் மீண்டும் ஒரு சமநிலையை உருவாக்க வேண்டும். அதனால் கண்களுக்கு சிறிது நேரம் ஓய்வு கொடுக்க இருக்கிறோம். இதற்கு ஐ பாமிங்னு சொல்லுவோங்க. முதலில் நம்முடைய இடது உள்ளங்கையை இடது கண் மீது வைத்துக் கொள்ள வேண்டும். இடது உள்ளங்கை இடது கண் மேல வச்சுக்கலாங்க. விரல்கள் நெத்தி மீது குறுக்க இருக்க வேண்டும். அடுத்ததாக வலது உள்ளங்கையை வலது கண் மீது வைத்துக் கொள்ள வேண்டும். வலது கையினுடைய 4 விரல் இடது கையினுடைய 4 விரலின் மீது இருக்க வேண்டும். 5 விரலும் ஒன்றாக சேர்ந்திருக்க வேண்டும். 2 முழங்கையும் ஒரு 45 டிகிரியில் இருக்க வேண்டும். நம்முடைய மூக்கை அழுத்தக்கூடாது. 2 சுண்டு விரல்களுக்கு இடையே மூக்கு தெளிவா தெரியணுங்க. இந்த நிலையில் நம்முடைய 2 கண்களையும் மூடிக்கொள்கிறோம். நம்முடைய கையிலிருந்து கண்களுக்குள் இறங்கக்கூடிய சக்தியை மனதால் ஒரு சிறிது நேரம் கவனித்துக் கொண்டிருக்கிறோம். இதை ஐ பாமிங்னு சொல்லுவோம். இந்த ஐ பாமிங்கை எவ்வளவு நேரம் செய்ய வேண்டும் என்றால் ஒரு நிமிடத்திற்கு, ஃபார் அ மினிட் இந்த ஐ பாமிங் நாம் செய்ய வேண்டும். 1 நிமிஷம் செய்துட்டாங்க. இப்போ 2 கைகளையும் மீண்டும் ஸ்டார்டிங் பொசிஷனுக்கு கொண்டு வந்துடலாங்க. கண் பயிற்சியை முடித்து விட்டோம். இப்பொழுது மீண்டும் சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளலாம். சுகாசனத்துக்கு வந்தார். வருண், ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? இந்த சுகப்பிரசவம் நடக்கணும்னா பாத்தீங்கன்னா வந்து உடற்பயிற்சிலாம் செய்யணும் அப்படி இப்படின்னு வந்துட்டுலாம் வந்து ரொம்ப வந்து சொல்லுவாங்க, இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த காலகட்டத்தில் தான் பாத்தீங்கன்னா வந்து இதுக்காக ஸ்பெஷலா ஏதாவது உடற்பயிற்சி செஞ்சு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? உடற்பயிற்சின்னு ஒன்று தனியாக ஜிம்முக்குலாம் போயிட்டு காசு கட்டி அதுக்கப்புறம் கார்டெலாம் மெம்பர்ஷிப் வாங்கி செய்ய மாட்டாங்க. நம்ம செய்யக்கூடிய வேலைகள்லேயே வந்து அதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா. அதுக்காக தான் பாத்தீங்கன்னா காலையில எழுந்து வந்து கோலம் போடு, நல்லா குனிஞ்சு பெருக்கு அப்படின்னு. இன்னைக்கு வந்து பிரெக்னென்ட் ஆயிட்டாங்க, ஐயோ கிடையாது, ஐயோ நிமிராது அப்படிலாம் சொல்றாங்க. ஆனா அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இல்ல, குனிஞ்சு நிமிந்து வேலை செய்ய, அப்பதான் சுகப்பிரசவம் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ எக்ஸசைஸ் பாத்தீங்கன்னா வந்து பிரசவத்துக்கு கூட வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாக்ட்லி, கரெக்டா சொன்னீங்க. ஐயோ பிரேக் எடுத்தே ஆகணும் அப்படின்னு நான் சொல்ல வேண்டிய டைம் வந்தாச்சு. நம்ம இன்னும் சூப்பரான விஷயங்கள்லாம் ஆன் த வேல இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பிரேக் எடுக்க போறோம். புதிய FM ஸ்டேஷன்ல இது இனியவை என்று வெல்கம் பேக். புதிய FM ஸ்டேஷன்ல இனியவை நிகழ்ச்சி எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க வித் ஆர்ஜே வருணன், ஆர்ஜே சௌமியாவுடன். ஓகே, பொறுமை தான் ரொம்ப முக்கியம். என்ன திடீர்னு வந்து ஞானி மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டீங்க. அதுவும் தெரிஞ்சுக்கணும்னா நீங்க பொறுமையா தான் இருக்கணும். ஏன் இப்படி ஒரு சஸ்பென்ஸ் வைக்கிறீங்க? சஸ்பென்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா? அதுக்கும் நீங்க கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். தயவு செஞ்சு என்ன விஷயம்னு சொல்லிடுங்க. சிந்தனை தொழில்கள் பகுதியில வந்து சூப்பரான சிந்தனைகள்லாம் இப்ப நம்ம பகிர்ந்துக்க போறாரு. ஒரு ஜீனியஸ் அப்படின்னு சொல்லலாம், பொறுமை அப்படிங்கிற டாபிக்ல. ஓகே, இலசை சார் தான் வந்து பேச போறாரு இல்லையா? ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வந்து பேச போறத பார்க்க போறோம். சோ வந்து நம்ம பொறுமையெல்லாம் இல்லாம கடகடன்னு பார்க்கலாமா? யா. முன்னேற்ற பாதையில் நமக்கு தடைக்கல்லாக இருக்கக்கூடிய இன்னொரு குணம் தாமதம். எதுக்கெடுத்தாலும் தாமதம். சரியான நேரத்தில் ஒரு பணியை தொடங்குவதும் இல்லை, முடிப்பதும் இல்லை. இடையில் தேவையில்லாத சோர்வுகள், தேவையில்லாத தூக்கம், தேவையில்லாமல் இருக்கிற மனப்பாங்கை வளர்த்து கொண்டதால் பல செயல்கள் நமக்கு வெற்றிகளாக அமையாமல் போகின்றன.
இதில் இந்த தாமதத்தை தவிர்க்க நம்மால் முடியுமா முடியாதா என்று சிந்தித்தால் நிச்சயமாக முடியும். அதுக்கு வைராக்கியம் வேணும். தூக்கத்தை பற்றி சொல்லும்போது ஒரு கருத்து சொல்லுகிறார்கள். அதிகமான தூக்கம் என்பது தேவையினால் அல்ல, தூங்கியே பழகி போனதால். இந்த தேவையை நாம் எந்த அளவுக்கு குறைத்தால் இன்னும் நம்முடைய செயல்பாடுகளில் அதிகமான வாய்ப்பை பெற முடியும் என்று சிந்தித்தால், ஒரு வயதான நடுத்தர வயதில் உள்ளவருக்கு 7 மணி நேரம் தூங்கினால் போதும் என்றால், அந்த 7 மணி நேரம் மட்டும் தூங்கிவிட்டு மற்ற நேரத்தில் மற்ற செயல்களை செய்வதற்கான நாமே நம்மை ஒரு பயிற்சிக்குள்ளே ஆட்படுத்தி கொள்ளலாம். பயிற்சிக்குள்ளே ஆட்படுத்திட்டோம்னா நம்மளே இயங்கலாம். அதுக்கு என்ன செய்யணும்? இதுவரையிலும் அப்படி ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளாதவர்கள் என்ன செய்யலாம்? 7 மணி நேரம் கணக்கு பண்ணிக்கணும். எத்தனை மணி நேரத்துக்கு படுக்க போகிறோமோ அதுலேருந்து 7 மணி நேரம் கணக்கு பண்ணி டைம் பீஸில் அலாரம் வச்சு படுத்துட வேண்டியது. ஒரு 5 நாளைக்கு அந்த டைமுக்கு நீங்கள் அலாரம் அடித்து சத்தம் கேட்டு எந்திரிச்சிட்டிங்கன்னா அடுத்து இயல்பாகவே நீங்கள் எந்திரிச்சிடுவீங்க. அதுதான் இந்த மைண்டு டியூனிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. மைண்டை டியூன் பண்ணுறது. எப்படி ரிமோட்டை வச்சு நம்ம டிவியை பண்ணுறோம் இல்லையா, டியூன் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம மைண்டையும் டியூன் பண்ண முடியுமா? ஆனால் அப்படி ஒரு பயிற்சி இருக்குது, மைண்டை டியூன் பண்ண முடியும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு இது வரைக்கும் நம்ம போனதே இல்லை. நம்ம மூளையை தான் பயன்படுத்தலை இன்னும் முழுசாக. அதை பயன்படுத்தினா எப்படி இருக்குமா, 1,00,000 கம்ப்யூட்டர் சேர்ந்து என்ன பலனை கொடுக்குமோ ஆற்றலை கொடுக்குமோ அவ்வளோத்தையும் ஒரு மூளையே செஞ்சிருமா. அவ்வளவு ஆற்றலை தேக்கி வைத்து கொண்டு அது இருக்கிறது. ஆனால் அதை ரொம்ப சேஃபாக வச்சுருக்கோம். அதான் வேடிக்கையாக சொல்லுவார்கள். ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னே ஜப்பானில் ஒரு மூளை கண்காட்சியும் விற்பனையும் நடந்துச்சான். அப்போ ஜப்பான் மூளை 5 லட்ச ரூபா, அமெரிக்க மூளை 10 லட்ச ரூபா, ரஷ்ய மூளை 15 லட்ச ரூபா, இந்திய மூளை மட்டும் 50 லட்ச ரூபான்னா. ஏன்னு கேட்டாங்க, அதுதான் அதிகமாக பயன்படுத்தப்படாமல் தேய்மானமாகாமல் அப்படியே புத்த முதுசாக சேஃபாக இருக்குது. அதனால் அதுக்கு விலை 50 லட்ச ரூபா. இதுக்காகவா ஆண்டவன் இதை கொடுத்தான்? மூளையை கசக்கி புழியணும், மூளையை டியூன் பண்ணணும். இந்த நேரத்தில் இதை செய்துதான் ஆக வேண்டும் என்று நீங்கள் மூளைக்கு கட்டளை கொடுத்து பயிற்சிப்படுத்தி விட்டால் நீங்கள் அறியாமலேயே அந்த வேலையை அது செய்ய தொடங்கிவிடும். அதாவது நீங்கள் மூளைக்கு அடிமையாகிடக்கூடாது. மூளையை நீங்கள் வேலை வாங்குகிற எஜமானனாக மாறிவிட வேண்டும். அப்படியானால் அது ரொம்ப பவ்யமான ஒரு வேலைக்காரன் போல் நீங்கள் சொன்னதெல்லாம் அது செய்து கொண்டு இருக்கும். இப்படி மூளையை டியூன் பண்ணுவது, இந்த நேரத்தில் இதை சரியாக செய்வது என்று மூளையை டியூன் பண்ணிவிட்டால், இந்த நேரம் சாப்பிடுவது, இந்த நேரம் விளையாடுவது, இந்த நேரம் படிப்பது, இந்த நேரம் பாடல்களை கேட்டு மகிழ்வது, இந்த நேரம் நண்பர்களை சந்திப்பது அப்படின்னு டியூன் பண்ணிட்டோம்னா, இதை தாண்டி திடீரென்று நடக்கிற நிகழ்வுகளுக்கு நம்ம ஆயத்தமாகலாம். ஆனால் 90% இப்படி இயல்பான சூழ்நிலைக்கு நம்ம வந்து விட்டோமானால் அந்த மைண்டை டியூன் பண்ணிடலாம். ஒரு புத்த துறவியை போய் 4 இளைஞர்கள் சந்தித்தாங்களாம். சந்தித்து, நாங்கள் இளைஞர்கள், ஆனால் உங்களை மகான் என்று சொல்கிறார்கள், உங்களுக்கும் எனக்கும் எங்களுக்கும் என்ன வித்தியாசம், அல்லது என்னை விட நீங்கள் என்ன சிறப்பாக செய்கிறீங்க, உங்களுடைய செயல்களை சொல்லுங்கன்னாங்களாம். அவர் என்ன சொல்கிறார், காலையில் நான் எழுந்திருக்கிறேன், வாக்கிங் போகிறேன், அப்புறம் காலை கடன்களை முடிக்கிறேன், அதுக்கப்புறம் குளிக்கிறேன், டிஃபன் சாப்பிட்றேன், அதுக்கப்புறம் பிரார்த்தனை செய்கிறேன், படிக்கிறேன், கொஞ்ச நேரம் கிடைச்சா உடற்பயிற்சி செய்கிறேன், அப்புறம் மதிய உணவு, இரவு உணவு. இதைத்தானே நாங்களும் செய்கிறோம். அப்புறம் எப்படி உங்களை மட்டும் மகான்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த மகான் சொன்னாராம், இதே தான் செய்கிறீங்க, நானும் செய்கிறேன், ஆனால் நீங்கள் எதை எப்போது செய்யணுமோ அப்போது செய்கிறதில்ல, அதுவும் போக அதில் ஒன்றதும் இல்லை, குழப்பி குழப்பி செய்வீங்க.
சில நேரத்தில் சாப்பிட வேண்டிய நேரத்தில் விளையாடுவீங்க, விளையாட வேண்டிய நேரத்தில் சாப்பிடுவீங்க, படிக்க வேண்டிய நேரத்தில் தூங்குவீங்க, தூங்குகிற நேரத்தில் வேறு எதை நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. உங்கள் வாழ்க்கை உங்கள் கட்டுக்கோப்புக்குள் இல்லை. ஆனால் நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை என்னுடைய மூளைக்கு பயிற்சி கொடுத்திருக்கிறேன். அதனால் அது அந்த நேரத்தில் தெளிவாக நடக்கும். இதை சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், எப்போது நாம் எதை செய்கிறோமோ அப்போது நாம் அதுவாகவே ஆக வேண்டும். இது ரொம்ப சுருக்கமானது. பல ஆஃபீஸுக்கு சில பேர் லேட்டாகவே வர்றதை பழக்கமாக வச்சுருப்பாங்க தெரியுமா? அவர் வேடிக்கையாக சொல்லுவாங்க, அந்த பொண்ணு ஆஃபீஸுக்கு லேட்டாகவே வராள, ஸ்லோவாகவே வராள, என்ன பேருன்னா அவள் பேரா சுலோச்சனா, ஸ்லோவாக தான் வருவாள். ஒரு மேனேஜர் என்ன பண்ணார், இந்த தாமதமாக வர்றவங்கள தண்டிக்கிறதுக்கு பதிலாக உணர்த்தலான்னு என்ன செஞ்சார், சரியாக வந்துடுவாங்க 10 மணிக்கு, அவங்கள விட்டுருவார். தாமதமாக சில பேர் வருவாங்கள்ல, அவங்களுக்கு என்ன பண்ணால் ஆரத்தி எடுக்கிற மாதிரி ஒரு பழக்கம் வச்சுருந்தார். தாமதமாக போனால் ஒரு பொண்ணு ஆரத்தி எடுக்கும், மற்றவங்களாம் பார்ப்பாங்க, இது வெக்கமாக இருக்கும்ல. ஆனால் இதை தவிர்க்கிறதுக்கு பல பேர் என்ன பண்ணாங்கன்னா சரியான நேரத்துக்கு வந்துட்டாங்க. ஆனால் அன்னைக்கு பார்த்து இந்த ஆரத்தி எடுக்கிற பொண்ணுமே தாமதம். வாழ்க்கையில் எப்படி முன்னேற முடியும்? எனவே நம்மால் தாமதத்தை தவிர்க்க முடியும். சரியான நேரத்தை சரியான பணிகளில் ஈடுபடுத்த முடியும். தூங்கியும் சோம்பலாலும் நம்முடைய எதிர்கால வாழ்க்கையை நாமே கெடுத்துக்கொள்ள வேண்டாம். முயலுவோம், வெற்றி பெறுவோம். பொறுமைன்றது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதுக்காக தான் வந்து நிலத்தை போல வந்து பொறுமையாயிரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்காக நான் டெய்லி வந்து நம்மளோட செட்டில் உட்காந்துட்டோன்னா நீங்கள் வந்து பொறுமையாக வந்தால் எப்படி சோமியா? நான்லாம் சீக்கிரமாக வாங்க. ஆஹா, பார்த்தீங்களா, கோத்து விட்டீங்க. என்னதான் இருந்தாலும் அவர் வந்து சொன்ன விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து மைண்டில் ஏற்றுக்கோங்க. வரும் நம்ம எல்லாருக்கும் ப்ரெசன்ட் ஜென்ரேஷனுக்கு வந்து பொறுமை ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் இல்லையா? நம்மளையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நமக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ட்ரூஸ் ஏற்படுத்துறதுக்காக உங்களுக்கு ஒரு ஆவாரம் பூ கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் நான். ஆவாரம் பூ இது எங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. ஐயோ, படத்தோட பேர்லாம் இல்லைங்க, நிஜமா ஆவாரம் பூ அப்படிங்கிற ஒரு பூ பற்றி தான் வந்து யார் பேச போறான்னு தெரியுமா உங்களுக்கு? சித்த வைத்தியர் அருண் சார் வந்து பேச போறாரு இல்லையா? ஓகே, நலம் அன்புடன் பகுதியில் இப்போ அவர் வந்து பேச போறாரு. ஸோ பார்க்கலாமா ஆவாரம் பூ பற்றி? வணக்கம். தெரிந்த மூலிகைகள் தெரியாத பலன்கள் பகுதியில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய மூலிகை எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச மூலிகை தான் ஆவாரம்பூ. ஆவாரம்பூ மஞ்சள் கலரில் பூ பூத்து நம்ம போகிற பாதையெல்லாம் காத்துட்ருக்கோம் நமக்காக. அது எல்லாருமே பார்த்துருப்போம். அதனுடைய பலன்கள் என்னென்னங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம். பொதுவாக ஒரு மருத்துவ பழமொழி உண்டு, ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆவாரம் பூவிற்கு நீரிழிவை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் உண்டு. இன்னும் இந்த ஆவாரம் பூவை எவ்வாறு பயன்படுத்துவது, ஆவாரம் செடியை எவ்வாறு பயன்படுத்துவது என்று கேட்டால், அதை அப்படியே செடியோடு நம்ம பயன்படுத்தலாம். அதை அப்படியே கஷாயம் போட்டு குடிக்கணும். ஒரு ஆவாரம் செடி வந்து ஒரு 30 கிராம் இருக்குது அப்படின்னா நம்ம அதுக்கு 8 பங்கு அளவு நீர் சேர்த்துக்கணும். நீர் சேர்த்து அதை நல்லா கொதிக்க வைக்கணும். அதை 8ல் 1 வற்ற வைக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 30 கிராம் போடுறோம் அப்படின்னா ஒரு 3-4 டம்ளர் தண்ணி ஊற்றணும். அது வந்து 1 டம்ளர் அளவு வற்றணும். இன்னும் சிறப்பாக செய்யணும்னா 8 டம்ளர் அளவு தண்ணீர் ஊற்றி அதை 1 டம்ளர் அளவு வற்ற வைத்து வடிகட்டி குடிக்கும்போது நீரிழிவினால் ஏற்படக்கூடிய அனைத்து துன்பங்களும் நீங்கி நீரிழிவும் கட்டுக்குள் இருக்கும். இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவும் கட்டுக்குள் இருக்கும். இந்த ஆவாரம் செடியை இவ்விதமாக நீரிழிவை குணப்படுத்த நாம் கஷாயமாக பயன்படுத்தி நலம் பெறலாம். இன்னும் ஆவாரம் பூவிற்கும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கின்றது. உடல் வெப்பத்தை குறைப்பதில் ஆவாரம் பூவுக்கு ஈடு இணை இல்லை என்றே சொல்லலாம். பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளை நோயை குணப்படுத்துவதாக இருக்கட்டும், ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய ஆண்குறி எரிச்சலை குணப்படுத்துவதாக இருக்கட்டும், உடலில் ஏற்படக்கூடிய கற்றாழை மனம், அதாவது வேர்வை மனத்தை அகற்றுவதாக இருக்கட்டும், இந்த ஆவாரம் பூவிற்கு தனிச்சிறப்பு உண்டு. அதற்குரிய முக்கிய ஒரு பாடலை நாம் குறிப்பிடலாம். தங்கமெனவே சடத்திற்கு காந்தி தரும், மங்காத நீரை வறட்சிகளை அங்கத்தம்மாவை கற்றாழை மனத்தை அகற்றும் பூவைச்சேர் ஆவாரம்பூ அப்படின்னு தேரையன்கர் சித்தர் குறிப்பிடுவார். அந்த ஆவாரம் பூ இதழுக்கு அவ்வளவு குணம் இருக்கிறது. அதாவது உடலை தங்க நிறத்தில் அடையக்கூடிய அளவுக்கு சத்துக்கள் அதில் இருக்கிறது. அந்த பூவை பவுடர் பண்ணி நம்ம பொடித்து அதை சாப்பிடும் பொழுதே உடல் நல்ல தங்க நிறத்தில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பொதுவாக அந்த ஆவாரம் பூவை பொடித்து முகப்பருக்கு நம்ம வந்து பயன்படுத்தலாம். நிழல் உலர்த்தலாக உலர்த்திய ஆவாரம் பூ இதழ் பொடியை நீரில் கலந்து நம்ம முகத்தில் அப்ளை பண்ணிட்டு வந்தோன்னா முகப்பரு குணமாகிறதுக்கு மிகச்சிறந்த மருந்தாக பயன்படும். இந்த ஆவாரம் பூ இதழ்களை நாம் மணப்பாக செய்தும்
சாப்பிட முடியும். மணப்பாகு என்பது கற்பட்டி கலந்த நீருடன் இந்த ஆவாரம் பூ இதழ்களை கொதிக்க வைத்து இல்லை ஆவாரம் பூ சாறை கலந்து அதை பாகுபதத்தில் எடுத்துக்கொள்வதாகும். இது 6 மாதம் கெடாமல் இருக்கும். அந்த ஆவாரம்பூ மணப்பாகை நாம் பயன்படுத்தும் பொழுது மேற்சொன்ன பாடலில் குறிப்பிட்ட அனைத்து நோய்களுமே குணமாகும். வயிற்றுப்புண்ணை ஆற்றும், வெள்ளையை குணப்படுத்தும், ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய ஆண்குறி எரிச்சலை குணமாக்கும், இன்னும் நீரிழிவை கட்டுப்படுத்தும் ஆற்றலும் அதற்குண்டு. இன்னும் ஆவார இலையை எவ்வாறு நம் முன்னோர்கள் பயன்படுத்தினார்கள் என்றால், வெயில் காலங்களில் அதாவது தலைப்பாகைக்குள் இந்த ஆவார இலையை அதை தலைப்பாகை போல செய்து அதன் மேல் துண்டை கட்டிக்கொண்டால் வெயில் தெரியாது, உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்கும். பாலைவன பகுதியில் வசிப்பவர்களெல்லாம் இதை இவ்வாறு தான் பயன்படுத்தினார்கள். எளிதாக எல்லா இடத்திலும் கிடைக்கக்கூடியது தான் இந்த ஆவாரை. அந்த ஆவாரையை நாம் மருந்தாக பயன்படுத்துவதன் மூலம் நீரிழிவிலிருந்து முற்றிலுமாக விடுபடலாம். ஆவாரை கஷாயமாக குடிக்கலாம், அந்த பூவை பொடித்து உண்ணலாம், பிசினை பொடித்து உண்ணலாம், மொற்ற செடியையுமே கஷாயமாக்கி நாம் குடித்து இந்த நீரிழிவிலிருந்து முற்றிலுமாக விலகலாம். ஆரம்ப நிலை நீரிழிவு நோயாளிகள் எல்லாம் இந்த ஆவாரம் கஷாயத்தை குடித்தே சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த முடியும். வேறு எந்த மருந்துகளும் அதற்கு தேவைப்படாது. ஆவார கஷாயத்தை குடித்தால் மட்டுமே அந்த சர்க்கரையை முற்றிலுமாக கட்டுப்படுத்த முடியும். அதையே தொடர்ந்து பயன்படுத்தி சர்க்கரை நோயிலிருந்து அந்த மருந்தை நிப்பாட்டக்கூடிய அளவிற்கு உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி மூலம் இந்த ஆவாரம் கஷாயத்தை நிப்பாட்டக்கூடிய அளவிற்கு அவர்கள் நலம் பெற முடியும். அதனால் ஆவாரையை பயன்படுத்தி நலம் பெறலாம். ஆவாரம் பூ பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ரொம்பவே நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்களும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? தெரிஞ்சுக்கிட்டேன். பட் நம்ம கெஸ்ட் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு நம்ம வந்து அன்அசிஸ்டட் ஹோம் பர்த் பற்றி பேச போகிறோம். ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா? அதை பற்றி பேசுறதுக்காக ஒரு சூப்பரான கெஸ்ட் வந்து வந்திருக்காரு. அவருக்கு நம்ம நிறைய கொஸ்டின்ஸ்லாம் கேட்கணும். அண்ட் அவரை பற்றி ஒரு சின்ன ஃபேக்ட் ஒன்று சொல்லட்டா? அவர் வந்து மரபு வழி மருத்துவர். இது மட்டும் தான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். யார் அப்படிங்கிறத நான் சஸ்பென்ஸாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுக்குள்ள ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு வந்துடலாம். புதிய எஃப்எம் ஸ்டேஷனில் இது இனிய வாய் என்று வெல்கம் பேக். இனிய நிகழ்ச்சிக்கு புதிய எஃப்எம் ஸ்டேஷனில் தொடர்ந்து எல்லாருமே கேட்டு என்ஜாய் பண்ணியிருக்கீங்க வித் ஆர்ஜே பரணன் சௌமியாவுடன். சௌமியா, இன்னைக்கு யார் வந்திருக்கா நம்மளோட அன்அசிஸ்டட் ஹோம் பர்த் பற்றி பேசுறதுக்காக ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காரு. மரபு வழி மருத்துவர் அருள் ஒளி சார் வந்திருக்காரு. வணக்கம் சார். சார், முதல்ல வந்து இந்த அன்அசிஸ்டட் ஹோம் பர்த் இதுனா என்ன, அதே மாதிரி மரபு வழி மருத்துவம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. இந்த அன்னெசரி ஹோம் பர்த் அப்படின்ற இந்த சொல்லை நான் இப்போ புதுசாக தான் கேள்விப்படுறேன். இப்படி ஒரு நாளே தேவையில்லைன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இது நம்ம முன்னோர்களுடைய இயல்பான வாழ்க்கை முறை இருந்தது. ஏன்னா குழந்தை பிறப்புங்கிறது இயல்பான ஒரு முறை. இதுக்கு ஒரு நாள் கொண்டாடுறது புதுசாக இருக்குது எனக்கு. ஓகே, நம்ம மரபு சார்ந்த நிறைய மருத்துவம் வந்து ரொம்ப இயல்பாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. எப்போத்துலேருந்து வந்து நம்ம அன்அசிஸ்டட் ஹோம் பர்த் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, வீட்லேயே நம்ம பண்ண பிரசவத்தை எப்போது நம்ம ஹாஸ்பிட்டல்லே நம்ப ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிறத சொல்லுங்கள் சார். இப்போது நவீனமாக நம்ம நிறைய பார்க்க ஆரம்பித்தோம். அந்த காலத்துலேருந்து தான் நம்ம மாற ஆரம்பிச்சிருக்கோம். உதாரணமாக நம்ம முன்னோரில் அம்மை நோயின்ற ஒரு நோய்க்கு எந்த மருந்தும் கொடுக்க மாட்டோம். அந்த அம்மை நோய் வந்துட்டால் உப்பு போடாத சோறு தான், சமைக்க மாட்டோம், வீட்டில் தாளிக்கிறது இல்லாமல் இருக்கும். அப்புறம் எந்த மருந்து எடுத்துக்க மாட்டாங்க, படுத்து கிடப்பாங்க, வெள்ளை துணி விரித்து வேப்பலையை வச்சு படுத்து கிடப்பாங்க. இதில் எந்த மருந்தும் இல்லாமல் தான் குணமாவாங்க. இப்படி இருந்த நம்ம தான் இன்றைக்கி நவீனமாக இப்போ அலோபதியை நம்ம சொல்ல ஆரம்பித்து அதை போட்டு திரும்ப திரும்ப மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த ஆரம்பிச்சதுனால மருந்து எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்களா சார்? அப்போ வந்து மரபு வழி அப்படிங்கிறது வந்து இயற்கை சார்ந்த ஒரு மருத்துவமா, இல்லைனா வந்து மருந்தே இல்லாமல் வந்து உணவுலேயே வந்து குணப்படுத்தக்கூடிய ஒரு மருத்துவமா? ஸோ மரபு வழி மருத்துவம்னா என்னன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? மரபு வழி மருத்துவங்கிறது நம்மளுடைய வாழ்க்கை முறைங்க. இது மருந்து அவசியம் இல்லை. நம்ம சாப்பிட்ற உணவே மருந்து. அப்படி தான் நம்மளுடைய ஒவ்வொரு உணவும். உதாரணமாக சொல்லணும்னா இன்றைக்கி நம்ம பயன்படுத்துகிற மிளகு, மஞ்சத்தூள், ஜீரகம் இது எல்லாமே ஒரு காலத்தில் பயன்பாட்டில் இப்போ நம்ம பயன்படுத்துகிறோங்க இல்லையா, இது ஒரு காலத்தில் அதிகமாக மக்கள்கிட்ட பயன்பாட்டில் இருந்தது. இப்போ இந்த பயன்பாடு குறைய இதனுடைய தன்மை என்னென்னு மக்களுக்கு புரியறது இல்லாமல் போனதுனால தான் இப்போ இது மருந்தாக பயன்படுத்த வேண்டிய சூழல் இருக்குது. ஆனால் பெண்கள் பார்த்திங்கன்னா வந்து அந்த காலத்தில் சுகப்பிரசவம் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாகவே நடந்துட்டு இருந்துச்சு. அவங்களுக்கு வந்து அதை ஒரு பெரிய விஷயமா அப்படியே சொல்ல மாட்டாங்க. இப்போ சுகப்பிரசவம் அதிசயமாக அது வந்து எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். உதாரணமாக அது என்னோடய கிராமத்தையே சொல்லலாம். என்னோடய அம்மா கூட பிறந்தவங்க 5 பேர். 5 பேர்த்துக்குள்ள மூத்தவங்களுக்கு 7 பசங்க. 7 பசங்களும் வீட்டில் தான் பிறந்தாங்க. ஓகே, இப்படி இருந்த கிராமத்தில் தான் இன்றைக்கி பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் வயிற்று அறுத்து தான் எடுக்க வேண்டிய சூழல் இருக்குது. ஸோ நீங்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் பார்த்தா நம்மளோட பழைய பழக்க வழக்கங்கள்லாம் வந்து எப்படி மறந்துட்டோம் அப்படிங்கிறதே தெரியுது சார். இப்போ பொதுவாக ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சிசரியன்
சிசேரியன் பர்த் வந்து ரொம்ப நார்மல் ஆயிடுச்சு, அதாவது ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி வந்ததுக்கான காரணம் என்ன? நம்மளோட உணவு பழக்கமா இல்லை நம்மளோட வாழ்க்கை முறையெல்லாம் மாற்றிட்டதுக்கான காரணமா? முதல் காரணமாக நான் நினைக்கிறது மக்கள் மனநிலை தான் காரணம். ரெண்டாவது, இன்றைக்கி நம்ம நவீனமாக பயன்படுத்துகிற பொருட்கள் அத்தனையும் ஒரு காரணம். இதனால தான் இந்த சிசேரியனுங்கிறது அதிகமாகிட்டு இருக்குது. இது இயல்பாக பிறக்க வேண்டிய ஒன்று. அந்த பிரசவத்தை பற்றின ஒரு புரிதல் இல்லாமல் மக்கள் மருந்தை நாடி போகிறாங்க. ஓகே, இந்த சிசேரியன் பண்ணுறாங்கல்ல சார், அது வந்து ரொம்ப நம்ம சேஃபாக பண்ணிடுறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் யோசிக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ சுகப்பிரசவம் பண்ணுறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, இந்த மாதிரி சிசேரியன் பண்ணுறதுனால ஏற்படக்கூடிய தீமைகள்லாம் என்னன்னு சொல்லுங்கள் சார். இப்போது சுகப்பிரசவத்தில் ஏற்படுற நன்மைகள், இயல்பான பிறப்பில் ஏற்படுற நன்மைகள் என்னென்னா, இவங்க குழந்தை பிறந்து 2-3 நாளில் இவங்களோட இயல்பான வாழ்க்கைக்கு திரும்பிட முடியும். இது உடலியலான ஒரு இயல்பு. இது நீங்கள் அறுவை சிகிச்சைக்கு போயிட்டீங்கன்னா நீங்கள் குறைஞ்சபட்சம் 5 மாதம் ஆகும் நீங்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப இருக்குது. இதில் நம்ம உடம்பு இயற்கையாகவே எந்த மருந்துகளும் இல்லாமல் தனக்கு தேவைப்படுற ஆற்றலை, சக்தியை தானே உருவாக்கிக்குது. இது உயிரியல் வேதியியல்னு சொல்கிறோம். உள்ள நடக்கிற இந்த உயிரியல் வேதியில் தனக்கு தேவையானதை தானே உருவாக்கிக்குது. இப்போ நீங்கள் நவீன மருத்துவத்தில் போயிட்டீங்கன்னா இந்த இயற்கையாக நடக்கிற செயலை தடுத்து வச்சுட்டு மருந்துகள் கொடுக்க வேண்டியிருக்கு. உதாரணமாக இப்போ நீங்கள் அறுவை சிகிச்சை செஞ்சுக்கணும் அப்படின்னா தண்டு இடத்துல உங்களுக்கு ஒரு ஊசி போடுவாங்க. அந்த ஊசி வந்து பெண்களுக்கு கிட்டத்தட்ட அவங்க இறுதி காலம் வரைக்கும் அந்த வலி வேதனை இருக்கும். இது ரொம்ப கொடுமையான விஷயம். இயற்கை முறையில் அந்த தொந்தரவுகள் இல்லை. அதாவது பேக் பெயின்லாம் கூட லீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல சார். இந்த தண்டு இடத்துல ஊசி போட்டுட்டு அவங்களோட மொத்த வாழ்க்கையும் முடங்கனமாக அடையிடும். ஓகே சார், இப்போ வந்து நீங்கள் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சந்தேகம் வந்து எனக்கு வருது. இப்போ வந்து ரெகுலராக ஹாஸ்பிட்டலில் வந்து செக்கப் போகிறவங்களுக்கு கூட வந்து திடீர்னு வந்து வீட்டில் இருக்கும்போது வந்து ஒரு அவசர நிலை வந்து ஏற்பட்டுடுச்சு, அவங்களுக்கு வந்து பிரசவ வலி வந்துருச்சுன்னா அந்த சூழ்நிலையை வந்து எப்படி அவங்க வந்து கையாளணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வலி வந்து 8லேருந்து 20 மணி நேரம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு வந்து கடைசி நேரத்தில் தான், அந்த எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜில் தான் அவங்களுக்கு அந்த வலி வந்து அதிகமாக வந்துடும். ஸோ அந்த நேரத்தில் வீட்டில் இருக்கிறவங்களே வந்து என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்ல முடியுமா? இப்போது இந்த அவசர நேரம் அப்படிங்கிறதே இல்லை, இது இயல்பாக பிறக்கிறது தான். இப்போ நம்ம கணக்கீடு முறைன்னு ஒன்று வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த 8லேருந்து 20ன்னு சொல்கிறீங்களா, இது எதை வச்சு முடிவு பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியலை. அப்படி இயற்கையில் முடிவு பண்ணிட முடியாது அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு எண்ணம். ஏன்னா ஒவ்வொருத்தர் உடலும் தனித்தன்மையோடு தனித்தன்மையில் இயங்குது. அப்போ அந்த அவளுக்கான அளவு அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். இப்போ அந்த அளவு கண்டுபிடிச்சிங்கன்னா தான், ஒவ்வொருத்தருக்கான அளவை கண்டுபிடிச்சா தான் இது நேரம்னு நம்ம சொல்ல முடியும். இப்போ நீங்கள் சொல்கிற இந்த அலோபதி சொல்கிற இந்த கணக்கில் எல்லாமே பொதுப்படையான கணக்கு, இதை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இயற்கையில் என்ன நேரம் இருக்கோ அதில் தான் குழந்தை பிறக்கும். ஒரு கரு உருவானதுலேருந்து திரும்ப பிறக்கிறதுக்கான நேரம் வர வரைக்கும் அது இயல்பில் தான் இருக்கும். அது பிறப்பு நேரம் வந்த உடனே இது தானாக சுகமாக நடக்கும். இப்போ நம்மகிட்ட மக்கள்கிட்ட ஏற்பட்டிருக்க எண்ணம் வந்து சுகப்பிரசவங்கிறது பெரிய ஆபத்தான விஷயம், தாயும் குழந்தையும் ரொம்ப ஆபத்தான விஷயம் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படிலாம் இல்லை. இது இயல்பாகவே தானாக அந்த நேரம் ஆனதும் எந்த துன்பமும் இல்லாமல் குழந்தை பிறக்கும், சுகமாக பிறக்கும். ஓகே சார், இப்போ வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் சொன்னீங்க இல்லையா, ஆனால் இந்த மாதிரியான ஒரு பிரசவ வலி வந்து வீட்டில் இருக்கவங்களுக்கு வந்துருச்சுன்னா கூட இருக்கவங்க வந்து என்னென்ன மாதிரியான வழிமுறைகள் எல்லாம் வந்து கையாளணும்னு சொல்ல முடியுமா? ஒன்றும் இல்லை, அந்த நேரம் வலி இருக்கும், வலி கடுமையாக இருக்கும். அவங்கள மனநிலையில் தயார் பண்ணணும். முதல்ல அதை செஞ்சால் போதும், நம்ம வேறு ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. குழந்தை தானாக பிறக்கிறப்ப நம்ம கையில் வாங்கிட்டா போதும். கையில் வாங்கிட்டோன்னா அந்த வழியில் மறந்து போயிடும் அப்படின்னே சொல்லலாம். இது வந்து நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. ரொம்ப சிம்பிளாக நம்ம நேச்சரில் நடந்துட்டு இருக்க விஷயங்கள்லாம் நம்மளால் காம்ப்ளிகேட் பண்ணிட்டோம், ரொம்ப கஷ்டமாக மாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லலாம்ல. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இப்போ வீட்லேயே வந்து பிரசவம்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பிரசவம் பார்க்கலாம் அப்படின்னா வந்து அந்த காலகட்டத்தில் ஒருத்தங்க பிரசவம் பார்க்கறதுக்கு எல்லா வீட்லேயும் ஒருத்தங்க இருந்திருப்பாங்க. கொஞ்சம் வயசானவங்களாக இருந்துட்டோம், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு நிறைய விஷயங்கள்லாம் தெரியும். அப்புறம் பிரசவம் பார்த்துக்கிறதுக்கும் அவங்களுக்கு அந்த மனநிலை இருக்கும், இதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ அதெல்லாம் மாறிடுச்சு இல்லையா? ஸோ எந்தளவுக்கு அது வந்து இப்போ வீட்லேயே பண்ணுறது சாத்தியம் அப்படிங்கிறது நீங்கள் சொல்லுங்கள். முதல்ல கிராமத்துக்கு ஒருத்தர் இருப்பாங்க, அல்லது வீட்டில் இப்போ கூட்டு குடும்பமாக இருக்கிறப்போ அந்த வாழ்க்கை முறை கூட்டு குடும்ப வாழ்க்கை முறை தான். அப்போ வீட்டில் ஒருத்தருக்கு கட்டாயமாக பிரசவம் பார்க்க தெரிஞ்சிருக்கும், அவங்க மருத்துவமனையெல்லாம் நாடி இருக்க மாட்டாங்க. அந்த வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கு என்னென்ன வழிமுறை செய்யணும்னு தெரியும். குழந்தை சுற்றி இருக்கா, தொப்புள் கொடி சுற்றி இருக்கா, அப்படி சுற்றி இருந்தால் என்ன செய்யணும், அது எப்படி திருப்பணும் அப்படின்னுலாம் அவங்களுக்கு தெரியும். ஆனால் இயற்கையாகவே
நீங்கள் கொடி சுற்றி இருந்தால் கூட அந்த நேரம் வந்ததும் கொடி தானாக சொல்லண்டு சரியாகி அந்த குழந்தை மட்டும் வெளியில் வரும். ஸோ அப்படியான அனுபவங்கள் சமீபம் எனக்கு ஒன்று உண்டு. என்னோடய நண்பர் அவங்களுக்கு கொடி சுற்றி தான் குழந்தை பிறந்தது. முதல்ல அந்த குழந்தை கொடி சுற்றி தான் தலை மட்டும் வெளியில் வந்து கொடி சுற்றி இருக்கிறது தெரிஞ்சு திரும்ப உள்ளே போய் உடம்பை சுற்றி கொடியை கழட்டிட்டு திரும்பவும் அந்த குழந்தை வெளியில் வந்தது. இது வந்து நேச்சுரலாக இயற்கையாக நடக்குது. ஓகே சார், இது இந்த மருத்துவச்சின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு இந்த கொடி சுற்றுறது எப்படி திருப்பணுன்ற அந்த அனுபவம் இருக்கும் அவங்களுக்கு. ஓகே சார், நீங்கள் இப்போது சொல்லும் போது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் போகும்போது இந்த ஸ்கேன்லாம் எடுப்பாங்க. முதல்ல வந்து பிரசவ வலி வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள கூட்டு போகும்போது ஸ்கேன் எடுப்பாங்க, அந்த டெஸ்ட்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து மரபு வழி மருத்துவத்தில் வந்து கிடையாது இல்லையா? ஸோ அதில் வந்து ஏதாவது பிரச்சனைகள் வந்து வருமா? மரபு வழி மருத்துவம் மட்டும் இல்லைங்க, எல்லா மருத்துவத்துலேயும் பிரச்சனை இருக்குது. அது எதையாவது எப்பயாவது எதர்ச்சியாக 1-2 நடக்கிறது இயல்புங்க, அதை மாற்ற முடியாது. மற்றபடி மரபு வழி மருத்துவத்தில் அப்படிலாம் எந்த கணக்கும் இல்லை. ஒரு கரு உருவாகிருக்கு, அது ஆரோக்கியமாக வளருது அப்படின்னா அது முழு ஆரோக்கியத்தோடு தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து அவர் சொல்கிறதெல்லாம் பார்த்தா நம்மளுக்கு உடம்புலையும் ஸ்ட்ரென்த் தேவை அப்படிங்கிறது ஒரு ஃபேக்டராக இருக்கு இல்லையா? ஏன்னா நம்ம வந்து இயற்கையாக வந்து நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தோம், நிறையா இதெல்லாம் சாப்பிட்டு இருந்தோம், தானியங்கள்லாம் நம்ம எடுத்துகிட்டு இருந்தோம், நம்ம உடம்புல நிறையா ஸ்ட்ரென்த் இருந்துச்சு. இப்போ உணவு பழக்கமும் மாறிடுச்சு, வாழ்க்கை முறையும் மாறிடுச்சு. ஸோ இயற்கை பிரசவத்துக்கு நம்ம போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம உடம்புலையும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் வேணும் இல்லையா? ஸோ அப்படிங்கிறப்போ உணவு பழக்கம் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள், எந்த மாதிரியாக நம்ம மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லுங்கள். இப்போது ரசாயன கலப்புள்ள உணவுகள் அதிகமாக இங்கே வருது, இப்போது நவீனமாக வரப்படுது. அதெல்லாம் தவிர்த்துட்டு முடிஞ்ச அளவுக்கு இயற்கை உணவுகள், சிறுதானிய உணவுகள், முளைகட்டின பயிர்கள், இந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கிறது பொதுவாகவே நல்லது. பிரசவத்துக்காக அப்படின்றதுனால நீங்கள் எந்த உணவு முறையும் இல்லை. குழந்தை பிறந்ததுக்கப்புறம் வேணால் நம்ம கிராம வழக்கங்களில் தலரசம்னு ஒன்று சொல்லுவாங்க, அது கொடுப்பாங்க. ஓகே, இது மாதிரி எல்லாத்துக்கும் உணவு இருந்திருக்கு, ஒவ்வொரு முறைக்கும் உணவு இருந்திருக்கு. இப்போது பொதுவாக அந்த குழந்தை மகப்பேறு காலங்களில் முதல்ல ஒரு 3 மாதத்துலேருந்து 5 மாதம் வரைக்கும் தாய்க்கு வந்து எந்த உணவும் சுவையும் பிடிக்காது, வாந்தி, தலை சுத்தல் இந்த மாதிரி தான் இருக்கும். இதை வச்சு தான் குழந்தைய உறுதிப்படுத்திக்கிறது, குழந்தை ஆரோக்கியமாக வளருதுன்னு உறுதிப்படுத்திக்குவாங்க. அந்த 5க்கு மேலே ஒரு குறிப்பிட்ட சுவை மட்டும் அவங்களுக்கு பிடிக்கும். புளிப்பு அதிகமாக பிடிக்கும், சாம்பல் ஒருத்தருக்கு பிடிக்கும், ஒருத்தருக்கு இனிப்பு அதிகமாக பிடிக்கும். இப்படி இந்த சுவைகள் பிடிக்கிறது இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இந்த உடலோட தேவைக்காக, இந்த உடலில் நடக்கிற வேதியியல் மாற்றத்துக்காக இந்த உணவு தேவைப்படும். இப்போ இதை நம்ம உடம்பு கேட்குறத நமக்கு தோன்றதை சாப்பிட்டுட்டோம், மகப்பேறு காலங்களில் சாப்பிட்டோம்னா அதுதான் ஆரோக்கியம். ஸோ உணவு பழக்கத்தை பற்றி பேசிட்டு நம்ம வந்து உடற்பயிற்சியை பற்றி பேசாமல் இருக்க முடியாது இல்லையா? உடற்பயிற்சின்னு தனியாக எதுவும் செய்ய தேவையில்லை, நம்மளோட வாழ்க்கையில் எல்லாமே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாமா? கண்டிப்பாக. ஏன்னா அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து வீட்டில் வந்து எல்லா வேலைகளும் வந்து பெண்கள் வந்து செய்வாங்க இல்லையா? இந்த அம்மிக்கல் அரைக்கிறது, கோலம் போடுறது, ஆட்டுக்கல் சுற்றுறது, இது எல்லாமே வந்து ஒரு வேலையாக மட்டும் இல்லாமல் அது வந்து ஒரு உடற்பயிற்சியாகவும் அமைஞ்சிருந்தது. அதனால் இந்த காலத்தில் வந்து சுகப்பிரசவம் அப்படிங்கிற ரொம்ப சாதாரணமாக வந்து அமைஞ்சிருந்தது இல்லையா? அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் இருக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெக்னென்சி சமயத்தில் உடற்பயிற்சி வந்து எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்ல முடியுமா? இதுக்கு உடற்பயிற்சி தனியாக ஒன்றும் தேவையில்லைங்க. நீங்கள் வீட்டில் அன்றாடம் செய்கிற வேலைகளை இயல்பாக செஞ்சிங்கன்னா போதும். ஏன்னா அதுலேயே எல்லா பயிற்சியும் இருக்குது. இப்போது யோக முறையில் சொல்லுவாங்க, நம்ம அம்மிக்கல், அந்த காலத்தில் அம்மிக்கல் அரைக்கிறது ஒரு யோக முறைன்னு சொல்லுவாங்க, யோக பயிற்சின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் நீங்கள் அன்றாடம் என்ன வேலையை செய்வீங்களோ அதை செஞ்சால் போதும். இதுக்கு தனியாக பயிற்சின்னு ஒன்றும் இல்லை. ஓகே, புதுசாக இதுக்காக எதுவும் செய்ய தேவையில்லை. ஆனால் இப்போ நவீனமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போது யோகா சொல்லித்தர ஒவ்வொரு மையம் இருக்குது, அதில் மகப்பேருக்குன்னு இப்போ தனியாக ஒரு பயிற்சியே இருக்குது. அது எல்லாமே நம்ம வாழ்வியலில் இருந்தது தான். இப்போ நம்ம வெளியில் தனியாக ஒன்று தேடிக்கிறோம். வரும் நம்மலாம் போயிட்டு நம்ம அம்மா கிட்ட வந்து, அம்மா நான் பிறக்கும் போது வந்து உங்களுக்கு எப்படி இருந்தது, அந்த சமயம் வந்து நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படின்லாம் வந்து கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், அவங்க கண்ணில் ஒரு சந்தோஷம் தெரியும் பாருங்க. நானும் போயிட்டு எங்கள் அம்மா கிட்ட வந்து அந்த மாதிரி கேட்டிருக்கேன். நான் வந்து முத குழந்தை சரிங்களா, உடனே கேட்ட உடனே அவ்வளோதான் எங்கள் அம்மா, நான் வந்து அந்த சமயம் எப்படி இருந்தேன்னு தெரியுமா, அதுக்கு முன்னாடி இருந்த வலியெல்லாம் எனக்கு காணாமல் போயிடுச்சு, நீ பிறந்தோடனே அப்படியே கையில் வச்சு உன்னை பார்க்குறேன், எனக்கு வலியெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு டீப் லவ் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஃப்ளாஷ்பேக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இயல்பாக நடந்த விஷயம், வலி இல்லாமல் நடந்துட்டு இருந்த விஷயத்தை வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக ஆக்கிட்டாங்க, நிறைய காசு செலவு பண்ண வச்சுட்டாங்க, நிறைய மருந்து சாப்பிட வச்சுட்டாங்க அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு சார். நம்மளுக்குலாம் ரொம்ப ஈஸியாக புரியுற மாதிரி அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? கண்டிப்பாக. இந்த மாதிரியான வழிமுறைகள்லாம் தவிர்த்துட்டு இயற்கை முறையில் வந்து நம்ம மருத்துவத்தை வந்து பின்பற்றினாலே வந்து போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் நிறைய வழிமுறைகள்லாம் சொல்லிட்டு இருக்காரு. பட் தொடர்ந்து நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம கேட்கணும் இல்லையா? ஒரு சின்ன பிரேக் அப்புறம் கேட்கலாம். புதிய FM ஸ்டேஷன்ல இது இனிய வாய் என்று